friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா பேபி சீரிஸ் போடுங்க அப்படினு சொல்லி நிறைய மெயில்லாம் பண்ணிருந்தீங்க. ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. நான் இத ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. நம்ம பேபி சீரிஸ் அப்படினு ஸ்டார்ட் பண்ண உடனே சில விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு கன்வே பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணனா தான் அடுத்து நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலாமா வேண்டாமா அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் பேச தான் போகிறேன். ஏன்னா நான் நிறைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இதை விட ஷார்ட்டாக எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதை ஃபுல்லுமே பாருங்கள். 6 மாத குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தாய்ப்பால் தவிர்த்து வேற ஒரு வெளி உணவு குழந்தைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விஸ்மயாவுக்கு என்ன பண்ணினோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா விஸ்மயா நிறைய பேருக்கு நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு பிறந்தா. ஸோ அவளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னைக்கு கன்சீவ் ஆனனோ அன்னையிலேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய டாக்டர்ஸ் பேசுறது, அதுக்கப்புறமா நிறைய பெரியவங்க கிட்ட, அப்புறம் நியூ மாம், அதாவது புதுசாக குழந்தை பிறந்திருக்கோம்ல, அவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் அவங்களும் கற்று வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு குரூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த குரூப்லலாம் போயிட்டு நிறைய கொஷின்லாம் கேட்டு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பே குழந்தைக்கு மதர் ஃபீட் பண்ணணும், மதர் ஃபீட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருங்க. உங்களுக்கு தானாக அந்த மில்க் செக்ரீஷன் நிறையாவே இருக்கும். ஸோ அது மாதிரி நான் நினச்சிட்டு இருந்ததுனால தான் பாப்பாவுக்கு 2.25 வயசு வரைக்கும் எனக்கு அவளுக்கு மதர் ஃபீட் பண்ண முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைக்கு 5வது மாதம் முடிஞ்சு 10வது நாள், அதாவது 6 மாதம் ஆரம்பிச்சு 10வது நாள், அதுலேருந்தே வெளி உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதை என்ன ஃபார்மில் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் 6வது மாதம், அதுவும் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கணக்குக்கு தான் 6 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6வது மாதம் ஆரம்பித்த 10 நாள்லேயே நம்ம கொடுத்துடலாம். 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் குழந்தைங்களுக்கு சுகர், சால்ட் நம்ம கொடுக்கவே கூடாது 1 வயசு வரைக்கும். நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் குழந்தைங்களுக்கு தெரியும். ஓகே, சுகர்னா இப்படி இருக்கும், சால்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்ம நினைப்போம் குழந்தை டேஸ்ட்டாக இருந்தால் தானே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம அவங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டே தெரியும். ஸோ 1 வயசு வரைக்கும் எந்த ஒரு சுகருமே கொடுக்கவே கொடுக்காதீங்க, சால்ட்டும் கொடுக்காதீங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்னா ஒரு 7வது மாசத்துல பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் கருப்பட்டி, இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். கருப்பட்டிலே நிறைய குவாலிட்டி இருக்குங்க. அது நயம் கருப்பட்டி அப்படிங்கிறது ரொம்ப விலை அதிகமான கருப்பட்டி, கொஞ்சம் தூய்மையாகவும் இருக்கும். ஸோ நயம் கருப்பட்டி ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கே சால்ட் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதை எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட கிட்னியில் ஏதாவது சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அது லைஃப் லாங் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ரெண்டும் சேர்க்கறத 99% அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் வேண்டவே வேண்டாம்னா கடுகை விட கொஞ்சம் பெருசாக வேணா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஃபுட்டை நல்லா ஆவியில் வேக வச்சு அந்த தண்ணியை ஈர்த்து ஊற்றிடுவோம். அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஆப்பிளாக இருந்ததுன்னா கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் நல்லா ஆவியில் அதை வேக வச்சு தண்ணியை ஊற்றிடுவாங்க. ஆப்பிளில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்துமே அந்த தண்ணியிலே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சோண்டு நீங்கள் ஸ்ட்ரீம் வைக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா அந்த தண்ணியவே அந்த ஆப்பிளில் ஊற்றி நல்லா மசிச்சு கொடுங்க. ஸோ அது தண்ணியில் இருக்கிற சத்து எதுவுமே வெளில போகாமல் குழந்தைங்களுக்கே போகும். எந்த கேரட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பொட்டேட்டோலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருந்தாலுமே இதே மெத்தட்லேயே வேக வச்சு அந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் 1 வயசு வரைக்கும் பசும்பால் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா பசும்பாலில் சில இருக்கிற பாக்டீரியா, சில கிருமிலாம் 1 வயசு இருக்கிற குழந்தைக்கு ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால கட்டாயமாக பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பால் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை கேட்டிங்கன்னா, வெளியில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ஃபுட்டு எதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய பேக்கெட்டில் இருக்கும். 6வது மாதம் நான் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை வாங்கிட்டு வந்து அப்படியே வெந்நீரில் கலந்து கொடுத்துருவோம். அது அந்தளவுக்கு நல்லதே கிடையாது. அதில் வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டே நான் வந்து இயர் சொல்லறதுக்கு விரும்பலை. இந்த மாதிரி ஃபுட்டு, அதாவது பேக்டு ஃபுட்டு தண்ணியில் கலந்து கொடுக்கறது, 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு ஃபுட்டுமே நிறைய டிவியில் கூட பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாம் வரவே வராது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பேக்டு ஃபுட் எதுவுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வெளி உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எக்காரணத்தை கொண்டு தாய்ப்பாலோட அளவை குறைச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா 1 வயசு வரைக்குமே பிரதான உணவாக தாய்ப்பால் மட்டுமே இருக்கணும். நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் கொடுக்கணும். அடுத்து நம்ம வந்து மதர் ஃபீட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நிறைய தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நினைப்போம். தண்ணி கொடுத்தா தான் அவங்களால முழுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறப்ப குட்டி பாப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, டம்ளரில் வச்சு அவங்கள உரிய வைங்க. அவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு மேலெல்லாம் சிந்திப்பாங்க. அதுக்கப்புறமா அதை உறிஞ்சு குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கே வந்துடும். அது இல்லாமல் சிப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப சில ஓரல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. நானும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சிப்பர்லாம் யூஸ் பண்ணதில்லை. சின்னோண்டு டம்ளராக வாங்கி வச்சுப்பேன். அது அப்படியே உரியறப்போ உங்களுக்கு ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து நினச்சிப்பா. அதுக்கப்புறமா போக போக அவள் இன்னை வரைக்குமே நாங்கள் வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் டம்ளரில் தான் குடிப்பா. அது நம்ம கொண்டுட்டு வர பழக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி 6 மாசத்துல உணவு ஸ்டார்ட் பண்ணுறப்ப எக்காரணத்தை கொண்டு குழந்தைய படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம படுக்க வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒன்று மூக்கில் ஏறிடும், இல்லைன்னா அவங்க முழுங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து தாய்ப்பால் எவ்வளோ தண்ணியாக இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிற ஃபுட்டை வந்து அவங்க முழுங்க போகிறாங்க. அந்த மாதிரி குடிக்கிறப்ப அவங்களுக்கு அடைச்சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நல்ல நேராக முதுக நிமித்தி உட்கார வச்சோ, இல்லை உங்கள் மேலே சாய்ச்சிக்கிட்டோ, இல்லை மற்றவங்க மேலே வந்து உட்கார வச்சோ கொடுக்கலாம். இப்போ அதுக்கு நிறைய சேர்லாம் கூட வந்திருக்கு. அது ஆன்லைனில் லிங்க் இருந்ததுன்னா நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி உட்கார வச்சு ஃபுட்டு கொடுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபுட்டு இன்றைக்கி வந்து ராகி பால் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 3 நாள் கண்டினியூ பண்ணணும். அது வந்து ஒத்துக்குதா இல்லையா குழந்தைக்கு அப்படிங்கிறது வந்து 3 நாளில் உங்களுக்கு தெரியும். நான் வந்து புதுசாக ஃபுட்டு ஆரம்பிக்க போகிறேன், இன்றைக்கி வந்து கேரட் ஜூஸ் கொடுக்குறேன், அப்புறம் நாளைக்கு வந்து ராகி பால் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து அரிசி கஞ்சி கொடுக்குறேன், அந்த மாதிரி மாற்றி கொடுக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு எது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. அதனால் எது கொடுத்தாலும் வந்து 3 நாளைக்கு நீங்கள் கொடுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ராகி கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சங்கு. எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் பகலில் ஒரு 10:30 11 மணிக்கு அந்த டயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் டைஜஷன் ஆகும். ஒரு அதாவது இந்த சங்கு பாலாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒரு பாலாடை கொடுங்க. மறுநாள் வந்து காலையில் ஒரு பாலாடை, மத்தியானம் ஒரு பாலாடை கொடுங்க. அதுக்கப்புறமா ஒத்துருச்சா 3வது நாள் வந்து 3 வேளையுமே 2 பாலாடையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது இது ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்தது வந்து ஒரு ஜூஸ் ஏதாவதோ இல்லை அரிசி கஞ்சோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி நம்ம படிப்படியாக தான் அவங்களோட குடலை வந்து பழக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே 6வது மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ராகி கஞ்சி. இந்த ராகி கஞ்சி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேபி ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. நீங்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக மெயிலெலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. அந்த ராகி கஞ்சி வந்து செய்யறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல வந்து கஷ்டம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக செய்ய பழகிடும். அந்த ராகி கஞ்சி கொடுக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு வந்து அந்த ராகி கஞ்சி போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றி உப்பு எதுவுமே போட வேண்டாம், ஒரு சங்களவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னால அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுக்கலாம். நம்மளுக்கு கமலா ஆரஞ்சு கிடைக்குது இல்லை, அதை லைட்டாக வெந்நீரில் வேக வச்சுட்டு தோலெல்லாம் பிச்சுட்டு அந்த பல்ப்பை மட்டும் போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டியோ இல்லை உங்களால் கையால் நசுக்க முடிஞ்சுன்னா அந்த மாதிரி நசுக்கி ஒரு சங்கு இல்லைன்னா 2 சங்கு கொடுக்கலாம். அப்புறம் சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். சாதம் வந்துன்னா நம்ம நார்மலாக வாங்குகிற அரிசி கிடையாது, உங்களுக்கு கைக்குத்தல் அரிசி எல்லாம் கிடைக்கும். அதில் சாதம் வடித்து அந்த கஞ்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசியும் சரி பொட்டுக்கல்லையும் சரி சேமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வாசம் வர வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம மிக்சிலேயே நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கலாம். அதையும் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா மட்டுமே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை உப்போ ஏதோ போட்டு கலக்கி ரொம்ப லிக்விடான ஃபார்மில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும்.
ஒத்துக்கணும். நம்ம தாய்ப்பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா ராகி கஞ்சி நம்ம கொடுக்குறப்ப ரொம்ப கெட்டியாக எடுத்து ஊட்டிடக்கூடாது, நல்லா தண்ணியாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறீங்கன்னா மறுநாள் 1/2 ஸ்பூன் போடுங்க, அதுக்கு மறுநாள் 1 ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி அந்த ஃபுட்டோட சாலிடில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக நம்ம வந்து அதை அதிகப்படுத்தினா தான் குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும். டக்குன்னு தண்ணியாக குடிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு நல்லா திக்காக நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிளறி வாயில் வச்சு அடைச்சோன்னா அவங்களுக்கு முழுங்கவும் தெரியாது, அவங்களுக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து விஸ்மயாவுக்கு ஃபாலோ பண்ணேன். இதே மாதிரி பேபி ஃபுட் சீரீஸ் அப்புறம் பேபி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அது எத்தனை வீடியோ, 1 வீடியோவா 2 வீடியோவா, அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அடுத்தடுத்த பார்ட் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். நிறையா பேசியிருந்தேன்னா சாரி, நான் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா குழந்தையோட விஷயம். ஸோ நம்மவே எதையாவது சாப்பிட்றதுக்கு யோசிப்போம், அது குட்டி பாப்பா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்க போகிறோம், அந்த குழந்தைக்கு அதை ஒத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கு ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு பர்சனலாக அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு குழந்தைக்கான ஃபுட்டை வந்து நம்ம சொல்ல போகிறோம். குழந்தைகளை பற்றி சொல்கிறது அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் நம்ம செஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.